ஹாய் வர்ஸ், நான் உங்க ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுறேங்க. இன்னைக்கு நாம பன்னீர் சாண்ட்விச் எப்படி வீட்லயே செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு 4 ஸ்பூனு எண்ணெய்ங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூனு ஜீரகம், சோம்பு ஒரு 1/4 ஸ்பூனு இது இதோட சேர்த்துக்கலாங்க. 10 பல்லு பூண்டுங்க, கொஞ்சமா இஞ்சி, 3 பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேங்க. இதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எண்ணெயில கொஞ்சம் வதங்கட்டும். இதோட 1 கப்பு பெரிய வெங்காயங்க பொடியா நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமா தூளுப்பு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கிடக்கூடாது, ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனா போதுங்க. ரொம்ப வதங்கிடுச்சுன்னா நம்ம ஸ்டஃப் நல்லா இருக்காதுங்க. லேசா கண்ணாடி போல ஆச்சுங்க. இந்த பதம் நமக்கு போதும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லைனாக்க நம்ம வீட்டு மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாங்க. இது காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும். அதுக்காக தாங்க நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறது. 3 தக்காளி பொடியா நறுக்கினது. நான் நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேங்க, அதனால நல்லா வதங்கிடும். நீங்க ஆப்பிள் தக்காளியா இருந்தா மேல தோல் சீவிட்டு சின்னதா கட் பண்ணி இது போல சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் கூட தக்காளி தெரியாம கொஞ்சம் கதன்னு வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். நம்ம தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்க, கொஞ்சம் கதனே வந்துருச்சு. இந்த அளவுக்கு நமக்கு போதும். இப்ப நம்ம 1 கப்பு குடமிளகாய் சின்னதா கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. நீங்க எல்லோ கலர்ல இருந்தாலும் சரி, ரெட் கலர்ல இருந்தாலும் சரி, எந்த குடமிளகாய்னாலும் நம்ம 1 கப்பு சேர்த்துக்கலாம். குடமிளகாய் இது போல சேர்த்து நல்லா சூடேறினா போதுங்க. இதை நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. 1 கப்பு கேரட்டுங்க. கேரட் சீவிர கட்டையில நல்லா இது போல நீளமா சீவி எடுத்தாச்சு. இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு முட்டைக்கோசுங்க. இத நம்ம இது போல ரொம்ப மெலிசா நீல வாக்குல அரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சாப்பிடக்குள்ள நறுக்குன்னு இருக்காது, கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இதை இந்த மசாலாவோட கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் வேக வைங்க. மூடி போட்டுலாம் மூடக்கூடாது, இது போல அனல்லையே வேக வைக்கணுங்க. அப்பதான் நம்மளோட இது நல்லா டேஸ்டா வரும். கடையில எப்படி செய்வோமோ அது போலவே செஞ்சுட்டு இருக்கோங்க. நீங்களும் இதை போல ஃபாலோ பண்ணுங்க. இது அனல்லே பாருங்க, அரை வேக்காடு வேக வச்சாச்சு. இப்ப நம்ம இதோட பன்னீர் இது கேரட் சீவர கட்டையிலேயே நல்லா சீவி எடுத்தாச்சுங்க. இது போல உதிரியா இருக்கணும். பன்னீர் 1/2 கப்புங்க. இதை நம்ம ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லைங்க, பன்னீர் லேசா சூடேறினா போதும். இப்படி அடியாக்குல இருந்து பரட்டி விடுங்க போதும். ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்கன்னா பன்னீர் ரொம்ப லப்பர் மாதிரி ஆயிடுங்க. நல்லா சாஃப்டா வேணும்னா இந்த அளவுக்கு சூடேறினா போதுங்க, ரொம்ப வதக்கிட்டு இருக்கணுங்கிறது இல்லைங்க. இது சமைச்சிட்டு இருக்கக்குள்ளேயே வாசம் நல்லா கமகமன்னு இருக்குங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸுங்க, 2 சிட்டிகை அளவுக்கு பிளாக் சால்ட்டுங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாங்க. கண்டிப்பா சாட் மசாலா நம்ம சேர்க்கணுங்க, அதுதான் நல்லா சுவை கொடுக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விடுங்க. இதோட கடைசியா 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைங்க. நம்ம ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை அப்படியே ஒரு ஓரமா எடுத்து வச்சிடலாம். இப்ப நம்ம அடுப்புல ஒரு இரும்பு கல் வச்சுக்கலாங்க. இரும்பு கல்ல செஞ்சீங்கன்னா
கரெக்டான பதமா வருங்க. முடிஞ்ச அளவு இரும்பு கல்லை யூஸ் பண்ணிக்கோங்க. இரும்பு கல்ல இது போல வெண்ணெய தேய்ச்சிக்கலாங்க. வீட்டுல வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட நம்ம தேய்ச்சிக்கலாம். கல்லு ட்ரை ஆக விடக்கூடாது, கொஞ்சம் பசையா இருக்கணும். அதுக்காக தாங்க வெண்ணெய் தேய்க்கிறது. இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி பிரெட் எல்லாம் பிளாக் அடிச்ச மாதிரி ஆயிடும். இப்ப நம்ம பிரெட்ல மேல இது போல வெண்ணெயை தேய்ச்சிக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப கெட்டியா இருக்கும். நம்ம வெளியே வச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எடுத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடுங்க. அதை எடுத்து இது போல அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு கரெக்டா வரும். 2 பக்கமும் அதே போல தேய்ச்சிக்கணும். இது போல நான் 4 துண்டு எடுத்திருக்கேன். எல்லாமே தேய்ச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. இது போல எல்லாத்துலயும் வெண்ணெய் தடவி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இதை நம்ம கல்லுல போட்டு எடுத்துட்டு வந்துடலாம். ஸ்லிம்லயே வச்சு இது போல கலரு கோல்டு கலர்ல வர அளவுக்கு எடுங்க போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. இப்ப நம்ம இதெல்லாம் ஒரு பிளேட்ல எடுத்துடலாங்க. ஒரு பிரெட்ல ஸ்டஃப்பை கொஞ்சமா வச்சுக்கலாங்க. ரொம்ப அதிகமா வைக்காதீங்க, பிரெட் ரொம்ப தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதோட இன்னொரு பிரெட் மேல வச்சுக்கலாம். இது அப்படியே தோசைக்கல்ல வைக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அதனால கொஞ்சம் இப்படி மேலாக்க அமுத்தி விடுங்க. இப்போ ஃபுல்லா இதை அடியோட விட்டு இது மேல அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் பண்ணாதீங்க. இது மாதிரி கோல்டு கலர்ல வந்தோம்னாக்க போதும். ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இதை எடுத்துடலாம். இது போல எல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க. நம்ம பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இது கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த 2 மொகனையிலையும் கத்திய நேரா வச்சுட்டு இது மாதிரி பீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பன்னீர் சாண்ட்விச் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வாஸ், நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.